வெல்கம் டு டேஸ்டி டேபிள். இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம சீக் கட்லெட் சால்னா செய்ய போகிறோம். வாங்க. சோயா ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். சோயா மிக்சியில் போட்டு திருவி எடுத்தாச்சு. கொத்தமல்லி தழை, வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், புதினா. இப்போ இதை போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்குவோம், புதினா கொஞ்சம் போட்டுக்குவோம். இது கடல மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும், இதையும் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மசாலா, அதையும் போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். இப்போ நல்லா பிசைவோம். ஒரே ஒரு உரிச்ச உருளைக்கிழங்கு, இதையும் போட்டு பசஞ்சிக்குவோம். அதில் எலுமிச்சம்பழம் போட்டுக்குவோம். அதில் நல்லா நீட் வாட்டமாக பிடிச்சிட்டு இது வந்து பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். இதில் பரட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சிடுவோம். நம்மளோட சீக் கட்லெட்டு வெந்துருச்சு, எடுத்துருவோம். இப்போ சால்னா ரெடி பண்ணிக்குவோம். இப்போ காட்டலாம். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, புதினா. இப்போ கடாய் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்குவோம். போதும். இதுவும் கொஞ்சம் வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிடுவோம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ மசாலா போட்டுக்குவோம். மசாலா தீஞ்சிருப்ப கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம், தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ கட்லெட் சால்னா கொதிச்சிருச்சு. இப்போ இதை போட்டுருவோம். சோயா கட்லெட் சீக் சால்னா ரெடி.